என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய காலை வேளை ஆண்டவர் உங்களுக்கு புது கிருபை, புது பலனை கொடுத்து இந்த நாளெல்லாம் நடத்துவார். பலனிலேயே மிக சிறந்த பலன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் எடுக்கிற பலன். நீங்கள் புசிக்கிற ஆகாரத்திலோ குடிக்கிற காரியத்திலோ அல்ல, தேவனுடைய வார்த்தையிலே பலன் இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு வசனத்தை நீங்கள் பலன் கொள்ளும்படி உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். சீடர்கள் படகிலே செல்லுகிறார்கள். படகிலே அலை மோதுகிறது, புயல் வீசுகிறது. ஆண்டவர் இயேசு கடலிலே நடந்து வருகிறார். அவரை கண்டு ஆவேசம் என்று சீடர்கள் அலறுகிறார்கள். அவர்கள் கலக்கம் அடைகிறார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! நீங்கள் கலங்குகிற இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நான் இருக்கிறேன், ஆகவே திடன் கொள்ளுங்கள். நீங்கள் கலங்குகிற இந்த சூழ்நிலையின் மத்தியிலே யார் வரவில்லை என்றாலும் நான் வருகிறேன், ஆகவே திடன் கொள்ளுங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே எதை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்கள்? எதை குறித்து திடனற்று போயிருக்கிறீர்கள்? படகு மூழ்கி விடுமோ, வாழ்க்கை அழிந்து விடுமோ, எல்லாமே முடிந்து விடுமோ என்று கலக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, நீ திடன் கொள், பயப்படாதே, நான் தான் என்று சொல்லுகிறார். தோல்வியை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வெற்றி கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நம்பிக்கை இழந்து போய் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள் மகனே, திடன் கொள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய இந்த நம்பிக்கை கொடுக்கிற இந்த வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த நாளெல்லாம் திடன் கொள்ளுங்கள், வாழ்க்கை முழுவதும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் அலைகளின் நடுவிலே உங்கள் அருகே கடந்து வருகிறார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி திடனற்று போயிருக்கிற உம்முடைய மக்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த காலை வேளையில யாரெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு திடனற்று வாழ்க்கையை கூட முடித்து கொள்ளுகிற நிலைமைக்கு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவர்கள் இருதயத்திற்குள் கடந்து சொல்லட்டும், அவர்களை திடப்படுத்தும், அவர்கள் கலங்காதிருக்க உதவி செய்யும். நான் தான் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நீராகவே வந்து உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, கலங்கி போயிருக்கிற அந்த சகோதரியை பலப்படுத்துங்க, திடனற்றிருக்கிற அந்த சகோதரனை திடப்படுத்துங்க. தொழிலில் நஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம், இது நிமித்தம் மனம் உடைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய பிரசன்னம் அவர்களை பலப்படுத்தட்டும், அலைகள் அடங்கட்டும் ஆண்டவரே, எல்லா புயல்களும் ஓயட்டும் ஆண்டவரே, அமைதிப்படுத்துங்க. இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களை திடப்படுத்த ஒரு தேவன் கூடவே வந்திருக்கிறார். புயலின் நடுவில் அவர் எழுந்து நிற்பார். உங்கள் பிரச்சனைகள் அடங்கும். தைரியத்தோடு இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.